இன்னைக்கு நம்ம பர்ச்சேசிங் பண்ண போறோம். மீன் கறி எல்லாமே கிடைக்கும். எல்லாத்துக்குமே தனித்தனி மார்க்கெட்டும் இந்த மாலுக்குள்ளே இருக்குது. இதுதான் அந்த மால், முஷரீஃப் மால். எங்கேந்திரா வரீங்க நீங்கெல்லாம்? பாத்தீங்கன்னா மால்குள்ள நம்ம என்ட்ரி ஆயிட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெட் ஷாப்ஸ், பாத்தீங்கன்னா முயல், ஆமை, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளிலாம் இருக்கும். இந்த மீன் பாத்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ இருக்கும் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா நிறைய ரமதான் ஆஃபர்ஸ் தான் ஏகப்பட்டது இருந்துச்சு ஸ்டார்டிங்ல. அதுக்கப்புறம் அதெல்லாம் பர்ச்சேசிங் பண்ணிட்டு வெஜிடபிள் போயிட்டோம். வெஜிடபிள் எல்லாம் பர்ச்சேசிங் பண்ணிட்டு கீழே வரும்போது பாத்தீங்கன்னா ரமதானுக்காக இந்த ஒரு செட்டப் பண்ணியிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. உள்ளெல்லாம் போய் உட்காரலாம். நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க. எனக்கு டைம் இல்லாதனால சரிட்டு போயிடலாம் அப்படின்னு வந்தாச்சு. ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பர்ச்சேசிங் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம முதலாளி வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்குது. அதெல்லாம் வாங்க போகிறோம். காய்கறிகள், மல்லிகை ஜாமான் இதெல்லாம் தான் வாங்க போகிறோம். அப்படியே வாங்கிட்டு என்னென்ன வாங்குகிறோம் என்னன்னு அப்படியே காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு மால் இருக்குது. அந்த மாலில் இருக்கிற லூலூவில் தான் வாங்க போகிறோம். நான் ஏற்கனவே ஒரு பர்ச்சேசிங் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா அது சிட்டிக்குள்ளே இருந்துச்சு. அங்கே வாங்குகிற வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அந்தளவுக்கு சிட்டி கிடையாது, இருந்தாலும் ஓகே தான். அதுதான் வாங்குகிற வீடியோ தான் இன்னைக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையிலேருந்தே கிளைமேட்டு பாருங்கள் இப்படியே தான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுக்கிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஊரில் மாசி மகம் 12ஆம் தேதி. இன்னைக்கு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா நல்ல மழை பெய்யுது அப்படின்னு சொன்னாங்க. நேற்றுக்கு நைட்டு தான் பார்த்தீங்கன்னா லைட்டாக மழை பெஞ்சிச்சு. இப்போ மழை இல்லை, அப்படியே ஒரே இறுக்கமாக மூடிக்கிட்டு தான் கிடக்கு. இப்போ தான் பொழுது விடிஞ்ச மாதிரி இருக்குது. ஆனால் மணியை பார்த்தீங்கன்னா 10 ஆயிடுச்சு. லைட்டாக வெளிச்சம் இல்லாமல் அப்படியே இருக்குது. மழை வர மாதிரியே இருக்குது. ஆனால் மழை வருமா என்னன்னு தெரியல. நம்ம ஜாமான் வாங்குறதுக்கு இந்த வண்டியை கொண்டுட்டு போயிட்டு கீழே பேஸ்மெண்ட் பார்க்கிங்கில் கொண்டு போய் போடணும். பார்த்தீங்கன்னா இந்த சிக்னலில் நம்ம யூட்டன் அடிக்கணும். இந்த வீடியோவில் தெரியல, அந்த மால் இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியல. இந்த வீடியோவில் லெஃப்ட் சைடில் இருக்குது அந்த மால். நான் காட்டுறேன் பாருங்கள். மேக்ஸிமம் இதில் எல்லாமே கிடைக்குங்க. பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸு, மீன் கறி எல்லாமே கிடைக்கும். எல்லாத்துக்குமே தனித்தனி மார்க்கெட்டும் இந்த மாலுக்குள்ளே இருக்குது. ஒரே கடையில் வாங்கணும்னா லூலுக்குள்ளே போனீங்கன்னா எல்லாம் வாங்கிட்டு வரலாம். இல்லை தனித்தனியாக போய் நான் வாங்கணும் அப்படின்னாலும் நீங்கள் தனித்தனியாக இருக்கிற கடைகளில் போய் வாங்கலாம். அங்கே நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி வெஜிடபிள் மார்க்கெட்டும் தனியாக மார்க்கெட் இருக்குது இந்த மாலுக்குள்ளே. நாம் லூலுக்கே போயிடுறது. இதுதான் அந்த மால், முஷரீஃப் மால். பார்க்கிங் இங்கே பண்ண மாட்டான். கிரவுண்ட் ஃப்ளோர் இதில் பண்ண மாட்டான். பேஸ்மெண்ட்டில் போய் தான் பண்ணுவேன். உங்களுக்கு இனிமேல் வீடியோ சரியாக தெரியாது, ஏன்னா ஒரே டார்க்காக தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே அந்த அளவுக்கு வெளிச்சம் பத்தாது. வெளியிலேயே அவ்வளோ டார்க்காக இருக்குது. இங்கே எப்படி இருக்கும்? தெரிகிற வெளிச்சம் தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நம்ம பார்க்கிங் தேடுவோம். இந்த மாலில் பார்த்தீங்கன்னா 3 லிஃப்ட் இருக்குது. நம்ம எந்த லிஃப்ட்டில் ஏறோம்னா நடுப்புற ஒரு லிஃப்ட் இருக்குது. அதில் தான் நம்ம ஏறி போவோம். ஏன்னா அதுலேருந்து போனோம்னா நம்ம கரெக்டாக லூலுக்கே போயிடலாம். வழியிலே பார்த்தீங்கன்னா பெட் ஷாப்லாம் இருக்குது. நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலரு லைட் எரியுது பாருங்க. இந்த இடத்துல எல்லாம் காரு இல்லை. ரெட் கலர் லைட் எரியுறது எல்லாம் பார்த்தீங்கன்னா காரு இருக்குது. இப்போ நம்ம பார்க்கிங் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேயே போட்டுருவோம். இதுலேயே ஒரு பார்க்கிங் கிடைக்கிது. எங்கே போனாலும் சரிங்க, நீங்கள் இப்போ மாலுக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, நடந்து போகிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட், அதாவது வழி விட்டு தான் ஆகணும். எங்கேந்திரா வரீங்க நீங்களாம்? இல்லை, அவர் அந்த பிக்கப் போனது பாருங்க. அந்த பிக்கப்பு நான் தான் பார்க்கிங் போட போகிறேன்னு தெரியுது. அது அவர் அதையும் மீறி அவ்வளோ அவசரமாக அவர் ரைட் எடுத்துகிட்டு போகிறாரு. ஒன்றையில் ஏறி என்னத்த சொல்கிறதுன்னு தெரியல. எனிவே நம்ம இப்போ பார்க்கிங் போட்டுட்டோம். நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்படியே பக்கத்துலேயே பார்க்கிங் போட்டுருவேன். அப்போ தான் நம்ம ஜாமான் எடுத்து வந்தோம்னா டக்குனு ஏற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே கைஸ், போயிட்டு மேலே நம்ம ஜாமான்லாம் வாங்கிட்டு அப்புறமாக வருவோம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுக்கிறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா மால்குள்ள நம்ம என்ட்ரி ஆகிட்டோம். என்ட்ரி ஆனோம்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளே ஸ்டேஷன் மாதிரி இருக்கும். இதில் 1 ரூபி காயின் போட்டு பொம்மை எடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெட் ஷாப்ஸு, பார்த்தீங்கன்னா முயல், ஆமை, அந்தாண்ட பார்த்தீங்கன்னா கிளிலாம் இருக்கும். அதுலேயே இதில் மான்ஸ்டர்னு சொல்லுவாங்கள்ல, அது பேர் என்ன, எலிலாம் இருக்குது. அது உள்ள சின்னதாக இருந்துச்சு, அது உள்ளே கிடந்துச்சு, அதனால தெரியல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளி, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளிலாம் இருக்கும்.
இது எல்லாமே அவங்க சேலுக்கு தான் வச்சுருக்காங்க, நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ஸுக்கு உள்ள அந்த ஜாமான்லாம் வச்சுருக்காங்க. அடுத்தது மீன் செக்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் மீன் இருக்குது. அதுலேயே இந்த மீன் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ இருக்கும் இருக்கு. இந்த கட்டப்பான்னு சொல்லிட்டு ஒரு மீன் இருக்குது, அது மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வந்துட்டோம். மேலே பார்த்தீங்கன்னா ஷூ செக்ஷன்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஷூஸ் எல்லாமே எங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம லூலுக்குள்ளே வந்துட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ரமதான் ஆஃபர்ஸ் தான் ஏகப்பட்டது இருந்துச்சு ஸ்டார்டிங்லேயே. அதுக்கப்புறம் அதெல்லாம் பர்ச்சேசிங் பண்ணிட்டு வெஜிடபிள் போயிட்டோம். வெஜிடபிள் எல்லாம் பர்ச்சேசிங் பண்ணிட்டு அப்புறம் நிறையா ஃப்ரூட்ஸ்லாம் கொஞ்சம் பர்ச்சேசிங் பண்ணோம். அதுவும் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் தோசை மாவு கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. சரின்ட்டு அது எங்கே இருக்குன்னு தேடி அதையும் போய் எடுத்துட்டு ஒரு 2 பாக்கெட் தோசை மாவு எடுத்தோம். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மீட்லாம் இருக்குது. நான் இப்போ காட்டுறதுலாம் கீமா டைப்பு அரைச்சி வச்சுருப்பாங்க. அது கொஞ்சம் எடுத்துட்டு கீழே வந்தோம். கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா ரமதானுக்காக இந்த ஒரு செட்டப் பண்ணி வச்சிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. உள்ளெல்லாம் போய் உட்காரலாம், நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க. எனக்கு டைம் இல்லாதனால சரின்ட்டு நான் போயிடலாம் அப்படின்னு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாமான வெளில தள்ளிட்டு வரும்பொழுது ஒரு ஃப்ளவர் ஷாப் இருக்குது. இதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷாப்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இதான் நம்ம ஜாமான் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் நம்ம வாங்கினோம். இது கொஞ்சம் கிடையாது, நிறையா தான், பார்க்கறது அப்படி தெரியுது. இப்போ ஜாமானை லோட் பண்ணியாச்சு, அப்படியே எடுத்துட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான். நான் ஜாமான மேக்சிமம் உள்ளே எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். உள்ள வண்டிக்குள்ள வைக்கிறதுக்கு தேவையில்லாத அளவுக்கு தான் இருந்துச்சு, ஆனால் இதுக்குள்ளே எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு. ஓகே, ஒரு வழியாக பர்ச்சேசிங் முடிஞ்சிருச்சு. பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வீடியோ எடுக்க முடியல, அதான் லைட்டாக அப்படியே உள்ள மட்டும் லைட்டாக மட்டும் எடுத்தாச்சு. ஓகே கைஸ், அவ்வளோதான், கிளம்ப வேண்டியதான். என்னையாது காலையில் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரே மேகமூட்டமாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் வெயில் அடிக்குது, பங்குனி வெயில் பளிச்சுன்னு அடிக்குது. பங்குனி வெயில் இல்லையா, இது மாசி வெயில். ஏன்னா மாசி தான் முடிய போகுது, இன்னொரு 2 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், பார்த்தீங்கன்னா அப்படியே வீட்டு பக்கம் கிளம்ப வேண்டிதான். ஏன்னா எனக்கு இந்த மால் வந்து ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம்னா ஒன்றும் இல்லைங்க, எனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட மால் இது. நான் அடிக்கடி பார்த்தீங்கன்னா இங்கே ஜாமான் வாங்க வருவேன். நிறைய இருக்குது இங்கே, எக்கச்சக்கமாக ஃபார்மசிஸு, நான் காட்டுனேன் பாருங்க ஷூஸு, அது மாதிரி நீங்கள் ட்ரெஸ்லாம் வாங்கினாலும் வாங்கிக்கலாம், எல்லாமே இருக்குங்க. A to Z இருக்குது. இங்கே இல்லாதது ஒன்றுமே இல்லை. சின்ன ஹோட்டல்லேருந்து பெரிய ஹோட்டல் வரைக்கும் எல்லா ஹோட்டலுமே இருக்குது. அப்படியே வந்தோம்னா எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடலாம். என்ன ஒன்று, இதுக்குள்ளே ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் இல்லை, அதுவும் தெரியல, ஒரு வேளை கொண்டு வந்துடுவாங்களா என்னன்னு தெரில. ஜிம் இருக்குது, அது மாதிரி எல்லாமே இருக்குது உள்ள. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாய்லெட் வசதியெல்லாம் இருக்குது. அதெல்லாம் எல்லா ஃப்ளோர்லையுமே மூளைக்கு வச்சுருக்காங்க. நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். எனி டைம் பார்த்தீங்கன்னா அங்கே ஆள் க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நார்மலாக மாலில் பார்த்தீங்கன்னா கூட்டமாகவே இருக்கும், ஆனால் இது ரம்ஜான் டைம் இருக்கிறதுனால நல்லா கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகே கைஸ், ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மறந்துடாமல் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஒரு கிளிக் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணிவிடுங்க. பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல் இப்போயே விட்டுட்டாங்க, இது என்னன்னு தெரியலையே. நிறைய ஸ்கூல் வேன் சுற்றிக்கிட்டு இருக்கு பாருங்க. அதே மாதிரி ஸ்கூல் பசங்களும் போயிட்டு இருக்காங்க, என்னாச்சுன்னு தெரியல. ஏன்னா இங்கே வந்து இப்போ ஸ்கூலு முடிகிற டைம் கிடையாது. ஒருவேளை ஏதாவது இந்த ரம்ஜான் டைமாக இருக்கிறதுனால ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் அது மாதிரி இருந்தால் சீக்கிரம் விட்டுருவாங்க. ஏன்னா இங்கே 2 பக்கமே, இந்த ரோட்டோட இந்த சைடு 2 பக்கமே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல் இருக்குது. இதா போகிறாங்க பாருங்க பசங்கள்லாம், ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் அது மாதிரி வச்சுருப்பாங்க, அதனால் கூட சீக்கிரம் விட்டுருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய ஸ்கூல் வேணும் போயிட்டுருக்கு. ஓகே கைஸ், see you next video. Bye bye.